வீட்டில் பூஜை ரூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் தான். ஏன்னா நம்மளோட சம்பிரதாயப்படி நம்ம நிறைய பூஜைகள் பண்ணுறோம். விளக்கு ஏற்றணும் கண்டிப்பாக காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பூஜை அறை நிச்சயமாக எல்லோரும் வைக்கணும். ஆனால் பூஜை அறையில ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட்டு. முடிஞ்சால் இப்போ நாங்கள் கொடுக்குற பிளான்லலாம் சவுத் ஈஸ்டில் கிச்சன்லேயே கொடுப்போம். ஒரு கபோர்டு மாதிரி தான், நிறைய வைக்கிறது இல்லை. சாமி படங்கள் 5 சாமி படங்கள் ஒரு வீடு கிரகப்பிரவேசம்னா பாலாஜி, விநாயகர், முருகன், லக்ஷ்மி, சரஸ்வதி இருக்கிற மாதிரி 5 படங்கள் வைப்போம் இல்லைங்களா? அந்த படம் ஒன்றே போதும். நிறைய போகிற கோவிலெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது. அது போலவே நம்ம வந்து தேவையில்லாத நிறைய படங்கள், விக்கிரகங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டை கோவிலாக மாற்றுறத விட்டுறணும். ஏன்னா கோவில்கள் இருக்கு, நம்ம போய் எவ்வளோ டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே வந்து கும்பாபிஷேகங்கள் 12 இயர்ஸுக்கு ஒன்ஸ் நடக்குது. அதில் நிறைய சக்கரங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த அங்கே கட்டமைப்புகள் வேற மாதிரி இருக்குது. கருங்கல் எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து கோவில்களுக்கு போய் நம்ம வந்து வழிபடுறது அப்படிங்கிறது வேற. வீடுகளில் ரொம்ப சிம்பிளாக அளவாக பூஜை ரூம் வச்சுக்கிறது சிறப்பு.